அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். இரத்தபந்த உறவு, தாய்வழி உறவில் அதீத கவனம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக கவனம். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தேக ஆரோக்கியத்தில் சளி தொந்தரவெல்லாம் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு திடீரென்று சுவாச கோளாறெல்லாம் ஏற்படுவது மீன ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், புதுமையாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனம். அண்டையாளர்ட்டு விஷயத்தில் கவனம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் நம்பிக்கையுடன் இருப்பது தப்பு. தொலைதூர பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், யாராவது இந்த பொருளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டால் கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் சிரித்து அவர்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறார்களே, இவர்கள் பெரிய மனிதர்கள், இவர்களுடைய நட்பு கிடைக்கிறது என்று யார் கொடுத்தாலும் நோ என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அவர் யாராக இருந்தாலும் அதுதான். மீனராசிக்காரர்களுக்கு பயணங்கள் சமயத்தில் உபத்திரம் காட்டுகிறது. அனாவசிய இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது நன்மை. ப்ரமோஷன் தடைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்பட்டாலும் விரைவிலே அந்த பிரச்சனை தீர்த்து கொள்ளும். கோபதாபம் படாமல் இருப்பது மீனத்துக்கு நன்மை. சுபகாரியத்தில் பிரச்சனைகள் காணப்பட்டாலும் வர சித்திரை மாதத்திலிருந்து சுபகாரியங்கள் டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படும். அதற்கேற்றவாறு பணத்தை எல்லாம் ரெடி செய்து கொள்வது, சிட்டு போட்டுக்கொள்வது, சேமித்து வைத்துக் கொள்வதெல்லாம் நன்மை தரும். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, அதை வாங்கவில்லை, இதை வாங்கவில்லை, நகை வாங்கவில்லை, இப்படி என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சித்திரையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7.5 சனிக்காக அதிகம் கவலைப்படக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனுமன் சாலிசாவை இந்த 15 நாட்கள் இல்லாமல் வரக்கூடிய அடுத்த 5 வருடம் கேட்க 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 எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம், ஏற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையும் அனுகூலத்தையும் மீனத்துக்கு ஏற்படும். அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.